பிப்ரவரி 1 நடந்த 2026 ஆண்டிற்கான பட்ஜெட்டிற்கு பிறகு இபிஎஃப்ஓ பென்ஷன் குறைந்தபட்ச ஓய்வூதியம் எவ்வளோ அதிகரிச்சிருக்காங்க, இது எப்பத்துல இருந்து அமலுக்கு வரும் அப்படின்றத பத்தின முழு தகவலையும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இபிஎஃப்ஓ ஓய்வூதிய உயர்வு 2026 ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ 2026 ஆண்டு முதல் அமலுக்கு வரும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஓய்வூதிய உயர்வை அறிவித்துள்ளது. இபிஎஸ் 95 கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7500 உயரும். அதே நேரத்தில் நவீன சம்பள அமைப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் ஊதிய உச்சவரம்பு திருத்தப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த நடவடிக்கை கிட்டத்தட்ட 6.5 கோடி தனியார் துறை ஊழியர்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல ஆண்டுகளாக இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்வு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மாதம் 1000 ரூபாயை வைத்து இந்த காலத்தின் கௌரவமான வாழ்க்கையை வாழ்வது சாத்தியமில்லை என்று முதல்வர்கள் கண்ணீருடன் கூறுகின்றனர். நாடு முழுவதும் பேரணிகள், தர்ணாக்கள், மனுக்கள் என ஓய்வூதியதாரர்கள் ஓயாமல் போராடி வருகிறார்கள். 2014 பிறகு சம்பள வரம்பில் பெரிய மாற்றம் செய்யப்படாததும் இந்த விவாதத்திற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இபிஎஃப் பங்களிப்புக்கான சம்பள உச்சவரம்பை 25,000 ரூபாய் வரை உயர்த்துவது குறித்து பரிசீலனை நடைபெற்றது. இந்த மாற்றம் அமலுக்கு வந்தால் அதிக சம்பளத்தின் மீது இபிஎஃப் கணக்கிடப்படுவதால் ஊழியர்களின் மாதாந்திர சேமிப்பு அதிகரிக்கும். இதன் மூலம் ஓய்வு காலத்தில் கிடைக்கும் நிதி பாதுகாப்பும் வலுப்படும். அதே நேரத்தில் நிறுவனங்களின் பங்களிப்பு செலவு உயரும் என்பதால் நிறுவனங்களின் செலவில் மாற்றம் ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது. சிறிய நிறுவனங்களுக்கு இது கூடுதல் சுமையாக மாறலாம் என்ற நிலையும் வெளிப்படுகிறது. பணவீக்கம் மற்றும் அன்றாட செலவு உயர்ந்து வரும் சூழலில் இபிஎஃப் கட்டமைப்பில் இத்தகைய திருத்தங்கள் அவசியமானவை. இருப்பினும் சம்பள உச்சவரம்பு உயர்வு குறித்து இதுவரை இபிஎஃப்ஓ அல்லது மத்திய அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த 2026 பட்ஜெட்டை தொடர்ந்து இந்த ஊதிய உச்சவரம்பு 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததா 2026 இந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் மேலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. நிறுவனங்களின் பங்களிப்பில் மாற்றம். தற்போதைய வருமான வரி சட்டத்தின் கீழ் ஒரு நிறுவனம் தனது ஊழியரின் பிஎஃப் கணக்கில் செலுத்தும் தொகைக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளன. குறிப்பாக ஊதியத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட சதவீத வரம்புகள் மற்றும் சமநிலை பேரிட்டி விதிகள் நடைமுறையில் இருந்தன. இது நிறுவனங்களுக்கு கணக்கீடு செய்வதில் சிக்கல்களை ஏற்படுத்தி வந்தது. புதிய பட்ஜெட் முன்மொழிவின்படி இந்த சதவீத அடிப்படையிலான கட்டுப்பாடுகள் நீக்கப்படுகின்றன. இனிமேல் முதலாளிகளின் பங்களிப்பானது வருமான வரி சட்டத்தின் கீழுள்ள ஆண்டுக்கு 7.5 லட்சம் என்ற ஒற்றை உச்சவரம்பிற்குள் ஆக்ரிகேட் சீலிங் கொண்டு வரப்படும். இதன் மூலம் பங்குதாரர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இடையிலான வித்தியாசங்கள் நீக்கப்பட்டு ஒரு சீரான நடைமுறை உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் பணத்தை டெபாசிட் செய்ய கூடுதல் அவகாசமும் விதிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களிடமிருந்து பிடித்தம் செய்யும் பிஎஃப் மற்றும் இதர காப்பீட்டு தொகைகளை இஎஸ்ஐ மற்றும் சூப்பர் அனோவேஷன் கணக்கில் செலுத்துவதற்கான காலக்கெடுவிலும் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வருமான வரி விகிதங்களில் மாற்றங்கள் ஏதும் செய்யப்படாத நிலையில் பிஎஃப் விதிகளில் செய்யப்பட்டுள்ள இந்த சீர்திருத்தங்கள் நிர்வாக ரீதியாக பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சிக்கலான சதவீத கணக்கீடுகள் இன்றி நிறுவனங்கள் எளிதாக செயல்பட முடியும்.